57A namespace P057Aன்ற ஒரு நேம்ஸ்பேஸ்க்குள்ள இருக்கிற ஐங்கிற ஒரு டேட்டால நான் 2ங்கிற ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ண போறேன். அதே மாதிரி இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா here I store 8 values into J data that J data found in P057A namespace 8ங்கிற ஒரு வேல்யூவை Jங்கிற ஒரு டேட்டால நான் ஸ்டோர் பண்ண போறேன். அந்த Jங்கிற டேட்டா எதுக்குள்ள இருக்குன்னா P057Aங்கிற ஒரு நேம்ஸ்பேஸ்க்குள்ள இருக்கு அப்படின்ட்டாங்க. So நம்மள வந்து here I try to override default values of I and J data. I and J dataல நான் வந்து values வந்து அசைன் பண்றேன் with help of assignment operator. இந்த assignment operator பயன்படுத்தி நான் I and J dataவை நான் override பண்றேன். Here again I try to access or call show data member procedure. show dataங்கிற ஒரு member procedure இங்க கால் பண்றேன். அந்த show data member procedure I already told to you show data member procedure display data values only, not display variable values. show dataங்கிற ஒரு மெம்பர் ப்ரொசீஜர் டேட்டால இருக்கிற வேல்யூஸ் தான் டிஸ்ப்ளே பண்ண முடியுமே தவிர அது வேரியபிள்ல இருக்கிற வேல்யூவை டிஸ்ப்ளே பண்ணாது. show data member procedure here display I data value and J data value. ஸோ ஐயோட வேல்யூவையும் I டேட்டாவோட வேல்யூ J டேட்டா வேல்யூவையும் தான் டிஸ்ப்ளே பண்ணும் யாரு show data member procedure அப்படின்னு இருக்காங்க. ஸோ செகண்ட் show data member procedure display second show data member procedure display 2 and 8 values from I and J data from P057A namespace. P057ங்கிற நேம்ஸ்பேஸ்ல இருந்து show data member procedure கால் பண்ணியிருக்கோம். here I call show data member procedure. இந்த இடத்துல description read பண்ணுங்க. here called show data member procedure from P057A namespace by using namespace statement. இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படினீங்கன்னா show data member procedure கால் பண்ணிருக்கோம் P057Aன்ற namespace மூலமாக. அந்த P057 namespace வந்து எந்த ஸ்டேட்மென்ட் மூலமா ஆக்சஸ் ஆகுது using namespace statement மூலமா ஆக்சஸ் ஆகுது. சோ நம்ம இங்க திரும்ப ஒரு தடவை லைஃப் சைக்கிள் சொல்றேன். here called show data member procedure from P057A namespace. நம்ம show dataங்கிற ஒரு மெம்பர் ப்ரொசீஜரை P057Aங்கிற ஒரு நேம் ஸ்பேஸ் மூலமா கால் பண்ணியிருக்கோம். எந்த ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தி யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தி அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே குட். அடுத்ததுல பாருங்க இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா that show data member procedure display 2 and 8 values from I and J data. அந்த 2 and 8 values எதுல இருந்து வந்திருக்கும்னா I and J datasல இருந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கும். எந்த மெம்பர் ப்ரொசீஜர்ஸ் மூலமாக show data member procedure மூலமாக 2 and 8 values are display from I and J datas. அந்த I and J data values display 2 and 8 values from show data member procedure அப்படின்னு இருக்காங்க. ஓகே குட். here I try to display show data member procedure values. ஸோ அது முடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்ததுல பாருங்க here I try to display data values without member procedure. இந்த இடத்துல நம்ம வந்து directly I want try to access data's values. here I try to call data values without member procedure. மெம்பர் ப்ரொசீஜர் இல்லாமையே நம்மளால டேட்டாவோட வேல்யூவை டிஸ்ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். yes we can display data values without member procedure. நம்ம மெம்பர் ப்ரொசீஜரோட உதவி இல்லாமையே டேட்டாவோட வேல்யூவை டிஸ்ப்ளே பண்றோம். how we can use scope resolution operator namespace. so scope resolution operator namespace பயன்படுத்தி நம்ம அந்த நேம்ஸ்பேஸ்க்குள்ள இருக்கிற டேட்டாஸோட வேல்யூவை இங்க டிஸ்ப்ளே பண்றாங்க. here I display data's values with help of scope resolution operator namespace. scope resolution operator namespace process P057A namespace. ஸோ P057A அப்படிங்கிற ஒரு நேம் ஸ்பேஸை யார் ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னீங்கன்னா ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் ஆக்சஸ் பண்ணுது. அந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் ஆஸ் வெல் அஸ் இன்னொன்னே ஆக்சஸ் பண்ணுது, அதாவது டேட்டாவை. ஸோ ஹியர் வாட் ஐ ட்ரை டு சார் இந்த இடத்துல ஹிண்ட்டை ரீட் பண்ணுங்க. ஃபாலோயிங் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் டிஸ்பிளேஸ் I and J values. following output statement display datas like I and J values. திரும்ப நான் ரீட் பண்றேன். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
following output statement display data like I and J values. நம்ம I and J ஓட டேட்டான்ட்டாங்க, இந்த இடத்துல வேரியபிள்னு சொல்லல. ப்ளீஸ் நோட் இட் அவுட் தட் following output statement display data like I and J values with help of scope resolution operator namespace. Here scope resolution operator handling namespace is P057A. So I and J data read values from P057A namespace. P057A என்ற namespaceல இருந்து I and J டேட்டாவோட வேல்யூவை இந்த அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணியிருக்கோம். யாரோட உதவியுடன்? ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் நேம்ஸ்பேஸ் உதவியுடன். இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபாலோயிங் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் டிஸ்பிளேஸ் following output statement displays datas like I and J values. Following output statements displays datas I and J values like 2 and 8 with help of scope resolution operator namespace like P057A. So அதை தான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. Following output statement display datas I and J values like 2 and 8 with help of scope resolution operator namespace P057A. ஸோ அதான் இங்கே வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட்டு நான் ரீகப் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் டிஸ்பிளே I and J வேரியபிள் வேல்யூஸ். செகண்ட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் டிஸ்பிளே I and J variables values. Third output statement display by show data member procedure. Here display 0 and 0 values. Fourth output statement display by show data member procedure, but here display 2 and 8 values. Fourth output statement display I and J data values. Here display also 2 and 8 values. எனக்கு வந்து மொத்தம் 5 அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் இங்கே யூஸ் ஆகுது. எனக்கு ஃபர்ஸ்ட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் வந்து I and J வேரியபிளோட வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ ஜங்க் அண்ட் ஜங்க். Second output statement display again I and J variable values like 1 and 9. Third time show data display outputs by third time show data member procedure display outputs by output statement values are 0 and 0. Fourth time I try to display output by show data member procedure. That show data member procedure display values are 2 and 8 from I and J data. Fifth time I try to display values from I and J data. These I and J data values are 2 and 8. These values are displayed directly without member procedure with help of scope resolution operator namespace. ஸோ நம்மளுக்கு 5 அவுட்புட் டிஸ்பிளே ஆயிருக்குன்றாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு 0 0ன்னு வந்திருக்கோம், இந்த இடத்துல 1 9ன்னு வந்திருக்கோம், இந்த இடத்துல நம்மளுக்கு 0 0ன்னு தான் நம்மளுக்கு வந்திருக்கும். இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், இங்கே வந்து ஃபஸ்ட்டு அவுட்புட்டு ஜங்க் வேல்யூஸ் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். நெக்ஸ்ட் அவுட்புட் 1 9ன்னு வந்திருக்கும். தேர்ட் அவுட்புட்டு நம்மளுக்கு 0 0ன்னு வந்திருக்கும். ஃபோர்த் அவுட்புட்டு 2 and 8ன்னு வந்திருக்கும். ஃபிஃப்த் அவுட்புட்டு also 2 and 8. So here compare it. So in the first output display first 2 outputs are displayed by I and J variables. Rest of 2 outputs are displayed by show data member procedure. But last output displayed by